ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹோட்டலில் ஸ்ட்ரீட் ஸ்டைலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டான பாவு பஜ்ஜி எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவு பாஜி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. இதோடவே 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதுவும் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கான கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்றப்ப இந்த வெங்காயம் வந்து நமக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகலை. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து தக்காளி வந்து ஏற்கனவே வேக வைக்கும் போதே அதில் சேர்த்துட்டோம். அதனால் இதில் வந்து தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொடை மிளகாவையும் பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சாப் பண்ணடான்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இப்போ இது கூட மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றால ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் போல் கோரியண்டர் பவுடர். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாவு பாஜி மசாலா உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி வந்து பாயில் பண்ணுறப்ப சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்கணும். இதில் சேர்க்குறப்ப நம்மளுக்கு அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் வந்து டேரெக்டாக வெஜிடபிள்ஸோடையே சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணோம்ல, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே காய்கறி வேகும்போது நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு தக்காளியோட தோல் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெங்காயம், கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலாவோடு எல்லாம் சேர்ந்து ஒன்றா குக் ஆகணும். உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம பாவு பாஜி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பாவு பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ண உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பன்னி எப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பரப்பி விட்டுட்டு பாவு பாஜி பண்ணுனே உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும், 2 சேர்ந்து இருக்க மாதிரி. இதை நல்லா சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டரில் 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு டோஸ்ட் பண்ணுறப்ப தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மாற்றி போட்டு டோஸ்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட பாவு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.